க்ளோரி டு ஜீசஸ். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாள் கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. இன்றைக்கான ஜீவோட்டை நம்ம தியானிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 36 வசனம். அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். ரொம்ப அழகான ஒரு சம்பவம். இந்த வார்த்தை ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர். 8ஆம் மாதம் பிறந்திருக்கு. முதல் நாள் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் என்ன நடக்கும், இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த மாதத்தில் என்னுடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு நல்ல பெயர் இருக்கிறது. அவர் கொஞ்சத்தை அதிகமாய் மாற்றுகிறவர், குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர். அவர் செய்கிறாரு, 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி. அப்படின்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கொஞ்சத்தை கர்த்தருடைய கையில் கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கொஞ்ச காரியத்தை தேவ பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த 8ஆவது மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதை கர்த்தர் பெருக பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பெரும்பாலும் நம்முடைய மனசு என்னன்னா, நிறைய இருந்தால் சந்தோஷப்படுவோம். கை நிறைய சம்பாதிச்சா, கை நிறைய பொருட்கள் இருந்ததுன்னா, நம்ம வீடு முழுவதும் கண்களில் பார்க்கும்போது நம்ம விரும்புறதுலாம் இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம். ஆனால் இங்கே குறைவு ஏற்படுது, ஆகார பஞ்சம் ஏற்படுது, தேவை இருக்கிறது. அதன் மத்தியிலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தி அநேகரை அவர் போஷித்ததை இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7 மாதம் எப்படியோ, இந்த 7 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சோ நமக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை எப்படியோ, உங்கள் சபை எப்படி இருந்ததோ, ஊழியம் எப்படி இருந்ததோ தெரியாது. ஆனா இந்த 8ஆவது மாதத்துல விசேஷமாய் கர்த்தர் உங்களை குறைவுள்ளவர்களாய் இல்ல, நிறைவுள்ளவர்களாய் நிறுத்துவார். நிறைவுள்ள கையாய் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை நடத்துகிறது நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கறது நீங்க பார்க்க முடியும். நிறைவாய் நிரம்பப்படுகிறது நீங்கள் பார்ப்பீங்க. நம்புங்க, கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையிலே எழுதப்படுவதாக. God bless you.